ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மாடு கன்று போட்டிருக்குன்னு சொல்லிட்டு முதல் சீம்பால் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை வச்சு சீம்பால் பண்ணேங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். பசு மாடு கன்று போட்ட பிறகு முதல்ல வர பால், அதாவது முதல் 3 நாள் வர பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்கங்க. இது முதல்ல வந்து கன்று குட்டிக்கு கொடுத்த பிறகு தான் வந்து மற்றவங்களுக்கும் அனுப்புவாங்க. நல்ல பால் திக்காக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக இருக்க பாருங்கள், திக்காக இருக்கும் இந்த பால். இது வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அனுப்பிச்சாங்க. இந்த 1 லிட்டர் பாலுக்கு நான் கொஞ்சம் மைல்டாக தான் ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சி சேர்க்குறேங்க. சர்க்கரை சேர்க்கலை. இன்றைக்கி இதோட வந்து இதை காய்ச்சக்கூடாது, இது இப்படியே நம்ம கறந்த பாலோட அன்றைக்கே நம்ம பண்ணணுங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதில் வந்து கட்டி இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா நல்லா கரைய வைக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. சுக்குத்தூள் நமக்கு தேவைப்படும் அளவு, அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இது வந்து ரூம் டெம்பரேச்சரையே முழுவதும் நல்லா கரையணும். அந்த மாதிரி கரைஞ்ச பிறகு தான் வைக்கணும். நீங்கள் வேணுனாக்க வந்து சர்க்கரையை பொடிச்சு கூட போட்டுக்கலாம். இது நாட்டு சர்க்கரை நல்லா நான் வாங்கினது வந்து ஃபைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டேங்க. நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச பிறகு இங்கே ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளார ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதி வந்த பிறகு இந்த குக்கர் தட்டை நெய் பூசிட்டு இதில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் வந்து சர்க்கரை ஒன்றும் நிற்கலையா, நல்லா கரைஞ்சிடுச்சான்னு பார்த்துட்டு இதில் ஊற்றுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வடிகட்டிட்டு ஊற்றலாம். ஒரு வேளை கட்டி இருந்தது அப்படின்னு தோணிச்சுனாக்கா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை முடியால் மூடணும். எனக்கு இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்க்கு கிட்டத்தட்ட வந்து 40 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. உங்களுடைய அந்த கொலஸ்ட்ரமுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் எவ்வளோ அங்குல கணத்துக்கு ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டைம் மாறுபடும். இப்போ இங்கே வந்து கொஞ்சமாக மிளகை வந்து குறப்பாக இடித்து வச்சுருக்கேங்க. பொதுவாக இந்த கொலஸ்ட்ரம் ஸ்வீட்டுக்கு ஆந்திராவிலேருந்து நிறைய கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே மிளகுத்தூள் போட்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்க, கத்தியாக இன்சர்ட் பண்ணாக்க எல்லாம் ஒட்டிக்கலாமல் வந்துச்சுனாக்க உங்களுக்கு இந்த சீம்பால் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மிளகுத்தூளை மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக தூவினா போதுமானதுங்க. அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து சுலபமாக ஜீரணமாகும். இப்போ கொலஸ்ட்ரம்ங்கிறப்ப ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். அதோட நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். இது நல்லா நம்ம தேவையான வடிவத்தில் கட் பண்ணிடலாம். மிக சுவையான கொலஸ்ட்ரம் எனப்படும் ஸ்வீட், அதாவது சீம்பால் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட்.